ஹே guys, வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாமன்கிளேச்சர் ஒரு அனிமலுக்கு எப்படி நேம் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பைனாமியல் நாமன்கிளேச்சர் ஃபஸ்ட்டு. இது வந்து லினேயஸ் வந்து 1737 சொல்லியிருக்காங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர்னால் 2 வேர்ட்ஸை வச்சு நேமிங் கொடுக்குறது தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். இந்த 2 வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு ஜென்ரிக் நேம், இட் டினோட்ஸ் த ஜீனஸ். செகண்ட் வேர்டு இஸ் ஸ்பெசிஃபிக் நேம், இட் டினோட்ஸ் த ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா. இதில் பெரிப்ளானேட்டா அப்படிங்கிறது ஜென்ரிக் நேம், அமெரிக்கானா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இதே டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சியல் லெவலில் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கிங்டம் டு ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கும். கடைசி இருக்கிற ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் தான் நம்ம சொன்ன அந்த பைனாமியல் நேமு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோமோசாப்பியன்ஸை பார்ப்போம். ஹோமோசாப்பியன்ஸ்னால் ஹியூமன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் அனிமாலியா. அனிமாலியாவில் எல்லா அனிமல்ஸும் இன்க்ளூட் ஆயிரும். அப்புறம் ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெமாலியா, ஆர்டர் ப்ரைமேட்ஸ், ஃபேமிலி ஹோமினிடே, ஜீனஸ் ஹோமோ, ஸ்பீசிஸ் சாப்பியன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர்னால் என்னென்னு பார்ப்போம். பைனாமியல் நாமன்கிளேச்சருக்கு 2 வேர்ட்ஸை வச்சு நம்ம நேமிங் பண்ணோம். அதே ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர்னால் இப்போ 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நேமிங் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஜென்ரிக் நேமாக இருக்கும். செகண்ட் வேர்ட் ஸ்பீசிஸ் நேம். அதில் தேர்டு இருக்கிற வேர்டு வந்து சப்ஸ்பீசிஸ் ஆர் வெரைட்டி. அதோட வெரைட்டியை வந்து அது வந்து டினோட் பண்ணும். இந்த மாதிரி 3 வேர்ட்ஸை வச்சு நேமிங் பண்ணுறது தான் ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். இந்த மாதிரி சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ICZN இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் வந்து ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னதெல்லாம்லாம் பார்ப்போம். ரூல் நம்பர் 1, பைனாமியலாக இருந்தால் 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நேமிங் பண்ணணும். ட்ரைனாமியலாக இருந்தால் அந்த அனிமலுக்கு 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நேமிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு அனிமலுக்கு நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் செவரல் நேம்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு கொடுத்த நேம் மட்டும்தான் வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா நேமுமே அதோட சினானிம்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீனஸ் நேம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டாக தான் இருக்கும். அந்த ஜீனஸ் நேமை எப்போவுமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீசிஸ் நேம் வந்து சம்டைம் 1ஆக இருக்கும், இல்லைனா சம்டைம் 2 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்பீசிஸ் நேமை நம்ம எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த சயின்டிஃபிக் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட்டாலிக்ஸ் ஃபாண்டில் தான் பிரிண்ட் பண்ணணும். அப்படி ஒரு வேளை எழுதுகிறோம், நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் நேமை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை தனியாக எடுத்து காமிக்கணும். அடுத்து ஒரு சயின்டிஃபிக் நேமை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்பீசிஸ் நேமுக்கு அடுத்து அதோட சயின்டிஸ்ட் நேமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிள் ரானா டைக்ரீனா டவுட். அடுத்து ஒரு ஃபேமிலி நேமை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஜீனஸ் இருக்குது, அந்த ஜீனஸோட ஐடே அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ், அதோட ஐடேவை சேர்த்தா ஹோமோனிடே, அது வந்து ஃபேமிலியோட நேம். அதே சப் ஃபேமிலியை நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா ஐனே அப்படிங்கிறத வந்து ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் யூஜினாய்டினே. அவ்வளோதான். ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமலாக இருந்தாலும் சரி, இந்த நாமன்கிளேச்சர் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம நேமிங் பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.